ஒண்ணு ஆஸ்பத்திரி கொண்டு போய் பாரு, இல்ல நீ அம்மால ஆபாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க, செலவு பண்ண பணம் இல்ல இல்லையா, யார்கிட்ட போய் கேப்ப? ஏதோ குறிப்பிட்டாலும் என்ன செலவு பண்ண முடியும், அதுக்கு மேல கையில் இல்லை. இந்த பணம் அனைத்தும் உனக்கு தான். எடுத்துக்கோ, உன் கையால வந்து எடுத்துக்குவா, வா எடுத்துக்கோ. உன் அம்மாளுக்கு எடுத்துக்கிட்டு போய் வைத்தியத்தை பார்த்துட்டு பணம் பத்தலினா மீண்டும் இடத்துக்கு வந்து, அம்மா என்னுடைய அம்மாளுக்கு உடம்பு வைத்தியம் தெரியுமில்ல, என் அம்மாளுக்கு நீயே மீண்டும் எனக்கு பிச்சை எடுத்து கொடுன்னு கேளு, நான் உங்க அம்மாளுக்கு நான் வைத்தியம் பார்த்து தரேன், உயிரை காப்பாத்தி தரேன், கவலைப்பட வேணாம், உன் அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, வைத்தியத்தை பார்த்து உன் அம்மா உயிரை நான் காப்பாத்தி நடக்க வச்சு புரிய வைக்கிறேன், புரியுதா? எடு, இந்த காணிக்கை எடுத்துக்கோ, அத்தனை உனக்கு தான், எடுத்துக்கோ, எடு. உன் அம்மாவை கூட்டிட்டு போய் நீ எந்த இடத்துல வைத்தியம் பாக்குறியோ அந்த இடத்துல முன்ன வைத்தியம் பாரு, எடு, இதெல்லாம் எடுத்துக்கோ, உனக்குதான். எல்லாமே எடுத்துக்கோ. அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாலும் சரி, புரியுதா? இல்ல வேற எங்க கூட்டிட்டு போய் பார்த்தாலும் சரி, முன்ன உன் அம்மாவை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட முன்ன காமி, புரியுதா? சுவாசிக்க முடியாம படுத்திருக்கிறா, மூச்சு விட முடியாம படுத்திருக்கிறா, ரொம்ப உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறா, நான் உயிரை காப்பாத்தி தரேன், நோயை காப்பாத்தி தரேன், மருத்துவரை முன்ன போய் பாரு, சரியா? நீ நல்லா இருந்தா உன் அம்மா இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த ஆபத்துல இருந்து உங்க அம்மா தப்பிச்சு மருத்துவர்னால குணமாயிப்பட்டா வந்து என் மக்களுக்கு ஒரு ஆரம் உணவு வாங்கி கொடு, வேற எதுவும் எனக்கு தேவையில்ல, சரியா? எடுக்கணிய சுவாமி ஆண்டவனை வா முனி முனி வளர்த்தரா முனி மகாமுனி மந்திரமுனி கோட்டாங்கல் முனி இருட்டுகள் முனி பக்கத்தோட இருந்து பாதுகாத்து எட்டத்துடன் இருந்து கட்டி காப்பாத்தி வந்து பாதுகாத்து கொடுக்கணும் சுவாமி ஆண்டவரே. பத்திரி பராசக்தி கணவந்திர கணேஷ். இந்த கனி உன் அம்மாளுக்கு கொண்டே உள்ள கொடு, இந்த கனி பாதுகாப்பு வெளியே தோரணம் கட்டு, மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போகும்போது இந்த கனி எடுத்துட்டு போ, உனக்கு உதவி செய்வாங்க, சரியா? ஒரே ஒரு விஷயம், உனக்கு எப்போ உதவி வேணும்னு இந்த இடத்துல வந்து நின்று கேட்குறியோ அடுத்த நிமிஷம் நான் உனக்கு மடிப்பிச்சு எடுத்து உன் அம்மாவை காப்பாத்துறேன், சரியா? பணம் இல்லைன்னு நீ வருத்தப்படாத, சரியா? பணம் இல்ல அம்மா, நான் பணம் இல்லாம இருக்கிறேன், அம்மால நான் போய் அரசு ஊழிய மருத்துவர்கிட்ட கூட காமிக்க முடியலன்னு வருத்தப்படாத, கண்டிப்பா நான் என்னால முடிஞ்சத பிச்சை எடுத்தாவது உன் அம்மாவை நான் காப்பாத்துறேன். இந்த மதுரகாளி நம்பி வந்தவங்க வீண் போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, நம்பி வந்தவங்களுக்கு துணையா இருப்பேன், சரியா? முன்ன வந்து காப்பாத்திக்கிட்டேன், எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பண்ணி மருத்துவர்கிட்ட சேர்த்து காப்பாத்திட்டேன், உன் அம்மாவை கட்டி காப்பாத்துறதுக்கு பணம் இல்ல, தவளிக்கிற, சரி? ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிற, நீ என்ன ஊரப்பா? திருப்பூர்மா, குளத்துப்பூர். அப்பா, கோடான கோடி மக்கள் பாக்குறீங்க, இந்த குழந்தையோட அம்மாளுக்கு உடம்பு நல்லா சரியில்லை, யாராவது ஒருத்தங்க இவனுடைய அம்மாளுக்கு வைத்திய செலவு பாருங்கப்பா. என் பக்தர்கள் எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஊர்ல இருக்கிறீங்க, அவன் அம்மாளுக்கு மருத்துவர் செலவு பார்க்கணும்னு கேக்குறாங்க, அவன் அம்மாளுக்கு யாராவது என் ஆலயத்துக்கு வந்து நான் மடிப்பிச்சு எடுத்து என்னால முடிஞ்ச உதவி செஞ்சிருக்கிறேன், யாராவது இத கேட்டுட்டு இத பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாளுக்கு ரொம்ப கை கால் வராம இருக்கிற அவளுக்கு மருத்துவ செலவு பண்ணுங்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச பக்தர்கள் அவனுக்கு உதவி செய்வதப்பா. நான் ரொம்ப வேண்டி கும்பிட்டு கேட்டுக்கிற அத்தனை பேர்த்தையும் ரொம்ப சந்தோஷம். உன் அம்மாளுக்கு கொண்டு போய் முன்ன பணத்தை கட்டி வைத்தியம் பாரு, 10 மீண்டும் வா, உன் அம்மா உயிரை நான் காப்பாத்தி நிலைநிறுத்தி உனக்கு நான் துணை வந்து காப்பாத்தி வந்திருக்கோம். சரி, நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நாங்கள் உங்களோட யூடியூப் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்க நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய யூடியூப் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டை விட இப்போ நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த இருக்கிற கொரோனா டைம்ல வந்து இப்போ இவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நன்றி, சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக நாங்க எங்க சைட்ல இருந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறாங்க, இது பண்ணிட்டு இருக்காங்களே உண்மையா பொய்யா?
இதை எப்படி பண்றாங்க, யாராவது நன்மை அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் நாங்க இப்போ வந்தோம். அவங்கள பத்தி எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்தோம். இப்போ நம்ம சைட்ல வந்து யாராவது வந்திருக்காங்களா? இப்போ இருக்காங்க, என்னால நன்மை அடைஞ்சவங்க என்னால நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நிறுத்த முடியாது. இப்ப இருக்கிறவங்க வேணா கூப்பிட்டு நிறுத்துறேன். கேளுங்க, என்னால என்ன நன்மை அடைஞ்சிருக்காங்க, என்ன நல்லது நடந்திருக்குன்னு கேளுங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. என் பக்தர்கள் தான் அவங்க எல்லாமே. இப்ப 2-3 வாரமா தான் என்னோட இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னால பக்தி அருள்னால நல்லா இருக்காங்க. கூப்பிடுறேன், யாராருன்னு நீங்களே கூப்பிடலாம். யாராவது நடந்திருக்கீங்க நீங்களே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. கூட்டமா தானே இருக்கு, கேளுங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க, கேளுங்க. கூப்பிடுங்க தம்பி, யாரு அம்மானால நல்லது நடந்தவங்க யாரும் நீங்களே கூப்பிட்டு கேளுங்க. இப்போ எப்போ வந்தீங்க சார் அம்மா பார்க்க? அம்மா வந்து பார்த்து இப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து அம்மா வந்து பார்த்து ஒரு 3 வாரம் பக்கம் ஆகுது. இப்போ வந்தோடனே இந்த மாதிரி பேமெண்ட்லாம் கொஞ்சம் நின்று போச்சு. சரிங்க சார், அம்மாவோட கனி தான் வாங்கிட்டு போனேன். அதுக்கு பிறகு அடுத்த நாள் அவங்க போட்டோன்னே அவங்களே கனி தான் வாங்கிட்டு போனேன். அதுக்கு பிறகு அடுத்த நாள் அவங்க போட்டோன்னே அவங்களே வந்து பேமெண்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ஆலயத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் சிறப்பாக இருக்கேன், நல்லாவும் இருக்கேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணேன், கன்சல்டிங்காக இருக்கேன். இது கன்சல்ட் சொல்லிட்டு லைசன்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். அம்மாட்ட வந்த பிறகு நல்லா இருக்கேன், சிறப்பாகவும் இருக்கேன். ஓகே, அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே சார், இப்போ நம்ம நன்றி. ஓகே, இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட்டுக்காக சொன்னாரு. இப்போ நிறைய பேர் பர்சனல் இஷ்யூஸாக வந்தோம், நான் இப்போ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தோம். பேமெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம். இப்போ உடம்பு சரியில்லாமல் வந்தோம், டாக்டரால் இது பண்ண முடியல அப்படிங்கிறதா நிறையா அம்மாவோட ஸ்பெஷலுங்கிற சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறது, டாக்டர் பார்க்க முடியாத நம்ம பண்ணி தரோங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதை மாதிரி யாராவது குணம் அடைஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? யார் விருப்பமா போய் பேச சொல்லலாம். எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்னா அந்த பல்லு கல்வி ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி சரி. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருந்துச்சு. அதை வந்து இப்போ வந்து நான் 3 வாரமா வந்து இருக்கேன். சரி, 90% கம்மியாயிருக்கு. ஓ, ஃபேமிலியே சின்ன பசங்களுக்கு தான் குறைச்சிட்டு தான் இருக்காங்க, கம்மியாக தான் இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் வேற எதுக்காக அம்மா வேற பார்க்க? நெக்ஸ்ட் ஒரு பர்சனல் யூஸ்னா ஒரு பணத்துக்காக கேட்டேன். அதுக்காக வந்தேன். வரோம் நாங்கள் அமாவாசைக்கு தான் அவரும் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, நல்ல இன்ஃபர்மேஷன். இன்னும் மேல் ஒரு உணவு இருக்குது, ஆனால் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியாக தான் இருக்குது, நல்லா போடுது. தேங்க்யூ. இப்போ வேற யாராவது பண விஷயத்தை தான் பணத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு 10 lakhs பார்த்தோம், நம்ம யூடியூப்பில் பார்த்து இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா எனக்கு நல்லபடியாக அந்த மாதிரி ரிட்டர்ன் காசு வந்துருச்சு. மதுரகாளி அம்மானால அருளாசனால எங்களுக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கு. நம்பி வாங்க, வந்து கேட்டுட்டு போங்க. ஓகே சார், இப்போ நம்ம தேங்க்யூ எல்லாத்துக்கும். இப்போ பொதுவாக இப்போ கொரோனானால எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, கரெக்டாக மாஸ்க் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக தான் வந்து பார்க்க வந்தோம். நாங்கள் கொரோனா டைம்ல எல்லாத்துக்குமே முதல்ல அத்தனை பேருக்கும் எங்கள் யூடியூப்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, வேக்சின் போட்டு கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் அருள் வாக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதையும் மீறி வேக்சின் போட்டுட்டு வரவங்களுக்கும் சானிடைசர் கொடுத்து அவங்களுக்கு டெம்பரேச்சர் மீட்டர் வச்சு, ஏன்னா நான் மாஸ்க் போடாம இருக்கேன், ஏற்கனவே எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள் இந்த கொரோனால வந்துச்சு, அதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம அரசாங்க விதியின் முறை பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கேன். அரசாங்கம் என்ன விதிமுறை கொடுத்தாங்களோ அது பிரகாரம் இப்ப நான் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆலயத்தை மூடிட்டோம், விபூதி கூட கையில தரதில்லை. வராங்க, அருள்வாக்கு கேட்கறாங்க, ஒரு 3 அடி 4 அடி இடைவெளியில வாக்கு நடந்துட்டு இருக்கு, கேட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வரவங்க ஏதாவது நோய் தொற்றா இருப்பாங்கன்னு பயந்துட்டு கூட அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வந்த 3 நாளுக்குள்ள என்ன பாருங்க, அதுக்கு மேல பார்க்க வர வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி, கொரோனா டெஸ்ட் வேக்சின் போட்ட ஸ்லிப் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி நான் ஒரு முறையை கையாண்டு அரசாங்க விதி என்ன சொல்லுதோ அந்த விதிமுறைக்கு நான் டெஸ்ட் வேக்சின் போட்ட ஸ்லிப் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி நான் ஒரு முறையை கையாண்டு அரசாங்க விதி என்ன சொல்லுதோ அந்த விதிமுறைக்கு நான் மதிச்சு ஆலயத்தை நடத்திட்டு இருக்கேன். என்னை தேடி வர பக்தர்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல்ல இருந்து புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு லைக் கொடுங்க, அவங்க சேனல்ல நல்ல முறை நடத்தி தரோம். போன நவம்பர் மாதம் இங்கே வந்து என் பையனுக்கு கல்யாணம், நான் பெறாத பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. பல பிரச்சனைகள்ல கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாம நின்று அம்மா கிட்ட வந்து நான் நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன். நாங்க என்ன செய்வேன்னு கேட்டாங்க. நான் 51 கிலோ அரிசி கொடுக்குறேன்னு சொன்னேன். என் பையன் கல்யாணம் ஜனவரி 25ஆம் தேதி நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்காங்க. என் பையன் இன்னைக்கு இந்த பையனும் பொண்ணு நல்லா இருக்காங்க. நான் செய்ய வேண்டிய காணிக்கை எனக்கு கொடுக்குறேன்றதுக்காக கொண்டு வந்ததெல்லாம் வச்சேன். நல்லபடியா இன்னைக்கு என் மகனும் மருமகள் நல்லா இருக்காங்க.
நான் கொடுத்த குழந்தை 5 மாசமா இருந்தா அந்த குழந்தை மூளை வளர்ச்சி சரியில்லை, அதனால எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி அம்மாவை ட்ரை பண்ணி எப்படியாவது வந்து கேட்டு இதை எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்து பார்த்தேன். அம்மா நம்பர் எனக்கு கிடைக்கல. நான் டாக்டர் இதுக்கு மேலே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த குழந்தைய எடுத்துட்டாங்க. நார்மல் டெலிவரி பண்ணி ஆண் குழந்தைய எடுத்துட்டாங்க. திருப்பி அவனுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தைய இவங்க தான் எனக்கு கவனிக்கையாக தரணும். அவன் தாய் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் அவனை தாயா இருந்து எடுத்து வளர்த்து எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலைக்கு ஆளாக்கிட்டேன். நான் அம்மா சொன்னபடி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்றபடி எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ ஏதோ ஒண்ணு அது எனக்கு அவங்க தரணும். நான் காசு பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம். அவன் நல்லா இருக்கணும். என் குடும்பம் கிளிக்கூடு மாதிரி அது யாராலையும் கிடைக்க கூடாது. இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் எனக்கு வேணும். நான் பெத்த மகனை பிரிஞ்சு 25 வருஷம் ஆச்சு. ஆனா அவன் நல்லா இருக்கான்னு அம்மான்னு கூப்பிட மாட்டான். மற்றவங்க தம்பி தங்கச்சி அக்கா எல்லாத்தையும் பேசுவான். என்கிட்ட பேச மாட்டான். அவருக்கு மனைவி இருக்கு, துபாயில இருக்காங்க, 2 பேர் பிள்ளைங்க இருக்கு. எனக்கு 60 வயசு ஆகுது. நான் சாவறதுக்குள்ள ஒரு நாளாவது எனக்கு அம்மான்னு கூப்பிடுவான். நான் ஏங்குறேன். எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. 4 பிள்ளைங்க கிட்ட எனக்கு எதையுமே கேட்கல. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அந்த 4 பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். என்ன ஒரே ஒரு நாள் அம்மா நாம வாயால கூப்பிட்டா போதும். அதுக்காக நான் வந்தேன். அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்க மகனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸ்ரீ மதுரகாளி அம்மன் அருளால கண்டிப்பா அவங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அன்னதானம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்னதானத்தை கொண்டு வந்து முதல் முறையா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. வர ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ண போறோம். 11 அபிஷேகம் செஞ்சு அம்மனுக்கு 11 அபிஷேகம் செஞ்சு அன்னைக்கு சீரும் சிறப்பும் அன்னதானம் விழா கண்டிப்பா இங்க நடக்கும். மக்கள் அனைவரும் வந்து அம்மன் அருள் பெருகுன்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவங்க எப்படி வச்சாங்களோ ஒவ்வொரு கோரிக்கை நிறைவேறிட்டு இருக்கு மக்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இதே மாதிரி மதுரகாளி அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும். நானும் ஒரு கடவுளோட குழந்தை தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் கும்புற மதுரகாளியை நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சொந்தமாக தொழில் வச்சுருந்தேன், லாஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஹோட்டல் மேனேஜர் வேலை பார்த்துருந்தேன். அந்த இடத்துல அம்மா 10 நாளில் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க. அதேமாதிரி கூப்பிட்டாங்க. முதல் சம்பளத்தில் 10 சம்பளம் தரேன்னு சொல்லுங்க அம்மாவுக்கு. அன்றைக்கி லாக்டவுனால 10 வருஷம் ஆகுது. 5000 கொண்டு அம்மா தாங்க. ரொம்ப சந்தோஷம் பண்ணலாம். முதல் முறையா அந்த வேலைக்கு நின்றுட்டாரு. அவர் ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுருந்தாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி. அவருக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வேலை கிடைக்கல. அவங்களே கூப்பிடணும்னு சொல்லி அம்மன் அருள் வாக்கு சொன்னாங்க, மதுரகாளி அம்மன் அருள் வாக்கு சொன்னாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டாங்க. அந்த வேலையில செஞ்சு கஷ்டப்பட்ட காசுலேருந்து 10,000 ரூபாய் சம்பளம் வந்திருக்கு. அதில் எனக்கு 5,000 ரூபாய் காணிக்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வசந்த். நான் இங்கே சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான் வரேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20,000 ரூபா ஒருத்தர் வந்து எனக்கு பணம் தரணும். அவங்க வந்து தரல. நான் அப்போ எதர்ச்சியாக வந்து மதுரம்மாவோட வீடியோ பார்த்தேன். அது எப்படி நான் பார்த்தேங்கிறது தெரியல. அது எதர்ச்சியாக நான் யூடியூப்பில் பார்த்தேன். எனக்கு கிடைச்சோடனே நான் நேரில் வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அரை மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு வந்து பணம் வந்துருச்சு. அப்புறம் நான் அன்னைக்கு சாயந்தரமே நான் வந்துட்டேன். அப்போ மதுரம்மா வந்து சென்னைக்கு போயிருந்தாங்க. போயிட்டு நான் சரி எப்பவும் பார்க்க முடியாதாட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே மதுரம்மாவும் வந்துட்டாங்க. மணி ஒரு 7-7:30 அந்த டைம் இருக்கும். அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை, அப்புறம் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் படுத்துருந்துட்டு அம்மா தான் வேணுனேன், எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிது. அப்புறம் கிடைச்சோடனே நான் அப்படி எனக்கு அமைஞ்சதுன்னா நான் வந்து அரிசி மூட்டை கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன். அப்புறம் எனக்கு அதே மாதிரி கல்யாணமும் நடந்தது. அப்புறம் நான் அரிசி மூட்டை நானும் கொண்டு வந்து கொடுத்தேன். 2 அரிசி மூட்டை வந்து கொண்டு வந்தேன். பழைய இடத்துக்கு நான் போய் கொடுத்தேன்.
கொடுத்துட்டு பழைய இடத்துக்கு போனேன். அங்கே அம்மா இல்லை, இங்கே புது இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அன்றைக்கே நான் வந்து நானும் இன்னொரு நண்பரும் வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் திரும்ப இன்றைக்கி வந்து ஒரு அரிசி மூட்டை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு மொத்தம் 3 மூட்டை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மூட்டையாக தான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். மதுரம்மா மூலிமா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடந்தது. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து நானே தான் பேசியிருப்பேன். சேலம் டிஸ்ட்ரிக்ட் வசந்தன்னு சொல்லிட்டு நானும் தான் பேசியிருப்பேன். என் ஒய்ஃப்க்கு வந்து டெலிவரி அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் அம்மாட்ட தான் அப்பயும் வேணுனேன். அம்மா இருந்துட்டு ஜாதகம் மட்டும் அனுப்புகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அம்மாட்ட என்னோடய ஃபோட்டோ ஜாதகம் மட்டும் அனுப்புனேன். அப்புறம் என்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோவும் ஜாதகமும் அனுப்புகிறேன். அம்மா நல்லபடியாக எனக்கு வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை, அதுக்கு தகுந்தப்போ எந்த ப்ராப்ளமும் வராமல் எனக்கு பார்த்து கொடுத்தாங்க. அம்மாவால் தான் எனக்கு வந்து எல்லாமே நடந்தது. ரொம்ப நன்றிங்க. ரெண்டு பழம் தேங்காய் போட்டு தண்ணீர் அப்புறம் ஊற்றி அந்த கிணத்துக்கோ கேட்கறது தண்ணீர் அப்போ ஊற்றி முதல் அபிஷேகம் எண்ணெயும் சீவக்காயும் ஊற்றி கலக்கி வச்சுக்கோ. எல்லாத்தையும் ஊற்றி ஒரு ஆள் செய்யுங்க. தீபக் இதை பிடி, இதை பிடிச்சி தேய்ச்சி தட்டி தானே வச்சிருந்தேன். கீழே வைங்க, கீழே எடுத்து வச்சு எடுத்துட்டு வரல. மாற்றி 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 கொண்டு கொடுத்து
திருமஞ்சள் திருமஞ்சள் தேய்க்கூடாது 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 கை நீக்காத. குங்குமம் கொடுக்கணும் அங்கே இருக்கு அந்த தட்டில் கொடுக்கணும் அப்படி பூ கொஞ்சம் கொடு அதை தேய்ச்சி தண்ணி கழுவி அம்மா சாப்பிட்டு சொல்லி மாற்றி மாற்றி கழுவி கழுவி நாம திருமஞ்சள் அபிஷேகம். இப்படிங்க எல்லாம் எடுங்க ஒரு தட்டொன்று தட்டொன்று கூட தட்டொன்று கூட தட்டொன்று கொடுங்க எடுத்தாங்களா தட்டு போயிருக்காங்க தண்ணி குடிச்சா தண்ணி எடுக்கிறது மஞ்சள் அதில் எடுத்து சொல்ல மஞ்சள் திரும்ப மஞ்சள் எடுத்துட்டு சீக்கிரம் இருக்கும் அதை ஒரு பக்கம் கொட்டிட்டு எடுத்துக்கோ மஞ்சள் அபிஷேகம்.
ஓகே இந்த மஞ்சள் இப்படியே கொஞ்சம் மஞ்சள் வேணும். மஞ்சள் திருமஞ்சள் ஒட்டுக்க வேணும், நம்மளுக்கே வேணும். ஆமாம், திருமஞ்சள் கொட்டி எடுத்து ஓகே. சந்தனம் இல்லை அரிசி மாவு எடுத்துக்கணும். இந்த வச்சுக்கிறது சரி. தண்ணி கோட்டை கொடுத்து சந்தனம் பாரு இல்லை போயிட்டு தான் இருக்குது. இந்த ஊர் தண்ணி ஸ்லோவாக போச்சுன்னா ஓடிக்கலாம். அந்த போசி மட்டும் கொஞ்சம் நழுத்தி வேணா போசி நோக்கி சரி அந்த போசி அளவு சந்தன அபிஷேகம்.
पंजाब अभिषेक कमा तैर अभिषेक कमा तैर अभिषेक இளநீர் அபிஷேகம் நோந்துக்குங்க இளநீர் அபிஷேகம் உள்ள போய்
கேளுங்க. டக்குன்னு அந்த ஒரு அந்த பாவாடை டக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த பாவாடை அந்த முகத்தை பதில் அந்த முகத்தை கிளி பார்ப்பான். வெளியே கொடுக்காத மூடி தான் வைக்க சொன்னேன். அந்த பாவாடை போட்டு மூடி வச்சுக்கலாம். சந்தனம் மூடி வச்சுக்கலாம். அது மூடி வைக்கணும். முகத்தை மூடி முகத்தையும் மட்டும் மூடி. பன்னீரை குடிச்சு படத்தை விட்டு பன்னீர் பார்த்து படத்தை விட்டு கொடையாடு காலி படம் தேன் கொண்டா எல்லாம் தேனோட தேனாபிஷேகம் சொர்ணம் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கொடு. அப்பா இது சரியா? சொர்ணாபிஷேகம் யாராவது தரீங்களா? சீக்கிரம் கொடுங்க. சீக்கிரம் வாங்கிக்கோ. கழுவி கொடு. தண்ணி ஊற்றி இந்த கழுவிக்கிறேன். காசு தட்டை பண்ணி காசு படிச்சு మా స్వర్ణాభిషేకమ్మ
காசு கொடுத்துறாங்க. நல்லா கொடுத்துருங்க. அடுத்தது பால் அது கொண்டு ஏமா பாவத்தை போக்கும் பால் அபிஷேகமா எல்லாரும் நம்மளை மகிழ்ந்து எல்லாம் அந்த முகத்தை பார்த்து ஒரு கஷ்ட குறையெல்லாம் ஜீவிக்குமா. மதுரகாளி அம்மனுக்கு பால் அபிஷேகமா. அடுத்தது ஊற்றி மாற்றி மாற்றி மாலை எடு எடுங்க மாலை எடுங்க பூ அதை எடுங்க அதே மாலை ஆராதனை தீபாராதனை காட்டணும்.
அபிஷேக ஆராதனை. அபிஷேகம் முடிஞ்சு அம்மனுக்கு ஆராதனை. எல்லாத்துக்கும் போட்டேன். எல்லாத்துக்கும் காமி எடுத்து சூப்பர். ஜோதி உத்தரவு அம்மா உத்தரவு கொண்டு போய் கொடுக்கணும். பாவாடி இப்போ பாவாடி மாலை எடு. எடுங்க மாலை எடுங்க. பூ அதை எடுங்க. அதை மாலை ஆராதனை தீபாராதனை காட்டணும். அபிஷேக ஆராதனை. அபிஷேகம் முடிஞ்சு அம்மனுக்கு ஆராதனை. எல்லாத்துக்கும் போட்டேன். எல்லாத்துக்கும் காமி எடுத்து முந்தி முந்தி விநாயகனே
வைத்தானே அப்ப என் மக்களை கட்டி காப்பாத்தி அப்பா நம்பிக்கையுடன் இருக்கும் தும்பிக்கை ஐயா உன் பாதம் சரணமைந்து உன்னை கும்பிட்டு நான் வணங்குகிறோம். அம்மா பேச்சு பெரியாடிச்சு மலைய நூறந்தாய் மாகாண கொள்ளக்காரி மயான பூசக்காரி கோழி முட்டை கண்ணழகி கோடாளி பல்லழகி வாமுனி திருமுனி வளர்ந்த சதாமுனி மகாமுனி குடல கருப்பு சின்ன கருப்பு அப்பையன் நொண்டி கருப்பு தில்ல கருப்பு அப்பையன் பூசக்கி நான் கூப்பிட்டு அப்பையன் உத்தரவு கேட்டுடப்ப அரிய சரச்சி சாமுண்டி அரி வனபத்திரக்காளி அரி தொட்டியம் காளி அயந்த பூசைக்கு வந்து என் மக்களுக்கு அய நினைச்சு வந்ததை நிறைவேற்றி கொடுத்து அப்பையா ஹரிராம கரிராம அப்பையா மந்திராம கோதண்டராம அப்பையா இளையராம அரையம் பெருமள முத்தையா அப்பையன் தோளமுத்து பெரிய கண்ணி அரையன் கிணத்தடி ஐயா மண்டபத்தையா என் மக்கள் பூசைக்கு வந்து கேட்டத கொடுத்தப்ப என் மக்களுக்கு நல்ல வழிகாட்டி அடி மதுர காரியம்மா அயன் பக்கதலும் இருக்கணுமாய அய துணை வந்து நாடு ஜெயிக்க மக்கள் ஜெயிக்க மாளிகை ஜெயிக்க இந்த பூசையை ஏற்று அய துணை வந்து அயம் பாதுகாத்து என் வண்டி ராம என் ஹரிராம என் கரிராம அத துணை இருக்கணும் அப்ப அதையன் சேர்த்தி சரத்தி அயன் நாகமா குடியிருந்து அயன் நல்ல குணம் வந்தம்மா அயனி கட்டி காப்பாட்டி அய துணையும் இருக்கணுமாயா ஏழேழு லோகத்துக்கும் அரியாட்சி செய்கிற மதுரகாரி இந்த வாக்கு குடியல்ல எனக்கு வந்த பேரல்ல என்னுடைய பேரல்ல அம்மா உனக்கு வந்த பேரம்மா ஆட்டி வைப்பவள் நீ அம்மா ஆடுறப்பவள் நானம்மா எல்லா மக்களுக்கும் துணை இருந்து பாதுகாத்து கும்பத்தை தீர்த்து துணை இருக்கணுமாய இடங்களை தீர்த்து பங்கம்படி தீர்த்து உன் பூசைக்கு உச்சி கால பூசை ஓடி வர வேணும் உன் கருப்பு சாமிய கூட்டிக்கிட்டு கலந்து வர வேணும் அப்பா ஐயன்துறை ஐயா நீ ஆடி வர வேணும் அந்த கொல்லிமலை தேசத்துல அப்பா என் பெரிய சுவாமி அப்பா நீ
உடுக்கி கொடுத்து யாரார் உன் சன்னதி நாடி தேடி உன் கோட்டைக்கு வந்திருக்கிறாங்களோ நீ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி கொடுத்து கட்டி காப்பாத்தி எத்தனையோ காரியத்தை நடத்தி கொடுத்த இன்னைக்கு உன் பூசைக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு உன்னை நாடி தேடி மக்கள் வந்திருக்கிறாங்க. அத்தனை பேத்துக்கும் இந்த அமுது சாப்பிட்டு நீ அவங்களுக்கு துணையா இருந்து அவங்க துன்பத்தெல்லாம் நீக்கி கட்டி காப்பாத்தி கொடுக்கணும் சுவாமி மதுரகாளியம்மா. இந்த கொடியமான நோயிலிருந்து மக்களை கட்டி காப்பாத்தி இன்னும் எந்த உயிர் சேதமும் ஆகாத அளவுக்கு நீ துணை இருக்கணும் சுவாமி மதுரகாளியம்மா. பக்க துணை இருக்கணும் ஆயா. இந்த ஆடி அமாவாசை பூசை அடுத்த வருஷம் இன்னும் கூட்டம் பெருகணும். பழைய மாதிரி கூட்டம் கொண்டாந்து விட்டு மக்களை கொண்டாந்து விட்டு மாளிகை கொண்டாந்து விட்டு கோபுரம் கட்டி மாளிகை கட்டி வவுறார அன்னம் போட்டு எல்லா மக்களும் சாப்பிடறதுக்கு வழிகாட்டணும் தாயே. அம்மா சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா, நீ மதுரை அடிச்ச கண்ணகி அங்கிருந்து வந்து எத்தனையோ மக்களுக்கு என்னென்னமோ செஞ்சாயா. அன்னைக்கு சிறுவாச்சூர் கோட்டையில இருக்கிற உன்னை நாங்க நினைச்சு இந்த இடத்துல உன்னை நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம். எங்க குடும்பமும் எங்க குலமும் எங்க நாடி வந்த மக்களும் தேடி வந்த மக்களுக்கும் தொழிலை கொடுத்து அவங்களுக்கு 10 ரூபா வருமானத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாத கஷ்டங்களை தீக்கி மனக்குறையை தீக்கி இந்த அமுதை ஏற்றுக்கணும் ஐயா பராசக்தி. அந்த எடுத்துக்கங்க, தீபார்த்தனை மட்டும் எடுத்துக்கங்க. பாப்பா வா, முன்னாடி வா. தீபார்த்தனை மட்டும் எடுங்க.
நீர் எடுக்க வேண்டாம், காசு வாங்குறீங்க இல்லை. யாருக்கு இப்போ மாலை வாங்கிட்டு வந்துருக்காங்க? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம். வைக்கிறோம், கையில் வைக்க மடிப்பணம் வைக்கிறோம். பெரியவங்க நீர் வாங்கிக்காதீங்க, சின்னவங்க மட்டும் நீர் வாங்கிக்கிங்க. நீங்க தொட்டுக்கு முட்டுக்கு வாங்க. உடைச்சிரு சாமி, உடைச்சிரு. அந்த பூ மாலை எடுத்து போடு குட்டி. அது நீர் வேண்டாம், அப்புறம் வாங்கி கும்பிட்டு மட்டும் வேலை ஊத்துங்க. நீர் வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கலாம். நீங்க எடுத்துக்கோங்க, தீபாவளி எடுத்துக்கோங்க. கும்பிட்டுங்க, உடச்சிருங்க. முன்னாடி கொடுத்துருங்க. முன்னாடி தெரியல, பார்க்கவே இல்லை. பெருசா கூட கவர் கொடுக்கும். நான் 10 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். போன கொரோனா டைமு சிஸ்டி ஹாஸ்பிட்டலில் ஹைவே பண்ணாங்க. 3 மாதத்தில் தும்பல் வந்து அபாசனம் ஆகிடுது. இப்போ வேறு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. இப்போ செவ்வாய்க்கிழமை தான் இங்கே வரதா இருந்தேன். அப்போ வந்து டிஎன்ஏ எனக்கு கர்ப்பப்பை க்ளீன் பண்ணாங்க, அதனால் வர முடியல. இப்போ வயிறில் புண்ணாக தான் இருக்குது. சரி, இன்னும் 5 நாளில் எனக்கு பீரியட் வந்தோடனே கரு வைக்கிறதா சொன்னாங்க. அதனால் அம்மா கிட்ட வந்து எனக்கு குழந்த பாக்கியம், அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு பணம் கட்டுறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட வரம் கேட்டு குழந்த மடிப்பிச்சை கேட்டு குழந்த பாக்கியத்துக்காசும் என் வீட்டுக்காரர் என் கூட இருக்கிறதுக்காசும் நான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் மடிப்பிச்சை கேட்க வந்தேன். சரி, ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் பையன் நான் வளர்க்குற பையன் வந்து படிக்கிறான், 12வது முடிச்சிட்டான். அவனுக்கு காலேஜ் சேர்க்கணும். அதுக்கு இப்போது அதுக்காசு கேட்க வந்தேன் அம்மாக்கிட்ட. இன்னைக்கு கேட்கலான்னு திங்கக்கிழமை வருவேன். நான் எனக்கு குழந்த பாக்கியம் வேணும், நான் கௌரவமாக வாழணும். இந்த உலகத்தில் நான் ஒரு தாயாக வாழ்ந்து சாகணும். அம்மா அது கொடுத்தாங்கன்னா போதும், நான் சுமங்கலே சத்தா போதும். அம்மா எனக்கு அந்த அருள் கொடுத்தாக்கிட்ட போதும். 2 ஆகி மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். பார்த்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. ஒரு 6 மாதமாக வந்து கையை சுத்தமாக வராமல் இருந்துச்சு. அம்மாட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு, ஃபுல்லாக வந்துருன்னு நம்பிக்கை இருக்குது. ஒர்க் ஆகிடுச்சு பைக் ஆக்சிடெண்ட்டில். கை வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகலை. இது அதனால அம்மா அப்பாவுக்கு வந்து 4 வீக் வந்தால் சரியான்னு சொன்னாங்க. இதுதான் 4th வீக்கு. இப்போ பேச அம்மாவை பார்க்க முடியல. அம்மா மௌன ஒர்க்கில் இருக்காங்க. சரியாயிடும் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நான் வந்து தேனி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். அப்போ எனக்கு வந்து கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. எனக்கு 2 குழந்தை பிறந்து 2 குழந்தை எனக்கு இறந்து போச்சு. 7 மாதம் வரை இருந்து இறந்து போச்சு. இப்போ நான் குழந்தைக்காக மடிப்பிச்சு சேர்ந்து அம்மாட்ட வந்திருக்கேன். எனக்கு குழந்தை வரணும் தரேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்னை வர சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நானே என் கணவர் என் வீட்டாளர்கள்லாம் நாங்கள் வந்திருக்கோம்.
இந்த பணம் அம்மா காசும் எடுத்துன்னு வந்திருக்கேன். எப்படி இருக்க பாருங்க 6 நாள். அம்மாவுடைய சக்தி இதிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா எனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நான் அம்மாக்கிட்ட கேட்டு வந்திருக்கேன். நான் தாயா நான் குழந்தை பெற்று தாயா இந்த உலகத்துக்கு நான் வாழ்ந்து காட்டணும். அம்மா சனிக்கிழமை 6:30 மணிக்கு வச்சேன் நான் பூஜை ரூமில். இன்றைக்கி அம்மா காசு நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அம்மா கனி பாருங்கள், மதுரை காளி அம்மாவோட கனி, அவங்க கனி அது அவங்க நினச்சிக்கிட்டு நான் வச்சேன். நான் அந்த அம்மாவாசை ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அம்மாவோட பிரார்த்தனை தான். 24 நேரமும் முடிகிற வரைக்கும் வச்சுட்டு இருந்தேன். நான் 2 வருஷமாக நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். என் பிள்ளை வந்து நாகக்கண்ணு இருக்குன்னு ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. இப்போ 10வது முடிச்சுட்டு 11 போயிருக்கா. ஆனால் வந்து எந்த நேரமும் படிக்க முடியல, தூங்க முடியல, விளையாட முடியல, சாப்பிட முடியல. எல்லாத்தையும் சத்தம் போடுறா, மனசு வெடிச்சு போகிற மாரி இருக்குதுன்னா, தலை வெடிச்சு போகிற மாரி இருக்குன்றா. திடீர்னு எழுந்து ஓடி போய் மொட்டை மாடியில் போய் ஓடி போய் குதிக்கிறா. என்னென்னமோ பண்ணுறா, எப்படி தெரில. எனக்குன்னு வந்து 4 அபார்ஷன் ஆகி 3 அபார்ஷன் ஆகி நல்லாவதான் கிடச்ச பொண்ணு. ரொம்ப கஷ்டப்படுறா, எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. அதனால் ஆத்தாட்ட வந்திருக்கு. அந்த குழந்தைய காப்பாற்றி மேலும் மேலும் படிப்பு உத்தியோகம் எல்லாத்தையும் கொடுத்து அது சீரும் சிறப்புமாக வளர்த்து கொடுக்கறதுக்கு நான் ஆத்தாட்ட மடி வச்சு கேட்க வந்தேன். குழந்தை படுறது துன்பம் தாங்க முடியல, அவ்வளோ துன்பப்படுது. அந்த குழந்தைய காப்பாற்றணும், ஆத்தா தான் காப்பாற்றணும். அங்காளம்மாட்ட போனேன், ஐநார்கிட்ட போனேன். எல்லோரும் வந்து நாகக்கண்ணி இருக்குது, ஏஜ் அட்டன் பண்ணால் சரியாயிடும்னாங்க. போன வருஷம் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த பீரியட் வரும்போதெல்லாம் உஷ்ணமாகிடுது, அமாவாசை வந்தால் உஷ்ணமாகிடுது, பௌர்ணமி வந்தால் உஷ்ணமாகிடுது. வீட்டில் எனக்கு மண்டையே உடைச்சிடுது. என்ன இருக்குது ஏது இருக்குது, குழந்தைய அடிச்சுட்டு திட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, குழந்தைக்கு வேறு என்னமோ பண்ணுது, அதுவாக செய்யலை, அது உள்ளேருந்து ஏதோ ஒன்று பண்ணுது, எல்லாம் கம்னுருன்றாங்க. எத்தனை வருஷம் கம்னு இருக்கிறது? 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 6வது வரைக்கும் நல்ல குழந்தையா இருந்தது. 6வதுலேருந்து இப்படி இருக்குது. 10வதுலேருந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. அது இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது இன்னும் அதிகமாக இருக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த குழந்தைய எப்படியா காப்பாற்றணும். மேலே படிக்க கொள்ள எல்லாத்துக்கும். புக்கு எடுத்தாலே தலை வலிக்குது, நெஞ்ச வலிக்குது. அக்கம் பக்கம் பார்க்குறாங்க, மற்றவங்க காதில் விழுந்துருமா நான் படிக்கிறது மற்றவங்க கேட்டுருவாங்களா, நான் படிக்கிறத மற்றவங்க பார்த்துருவாங்களா, அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்குது. இது என்ன சேட்டனே எங்களுக்கு தெரியல. அதுக்கு தான் வந்தோம். ஆத்தா காலில் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுங்கன்னு 2 மணிக்கு வந்தாக்கா நீங்கள் மௌன விரதம் ஆத்தான்ட்டாங்க. அதுக்கோசம் நாங்கள் சரி முகத்தையாவது பார்த்துட்டு போவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா எனக்கு இந்த தலையை வெடிச்சு போகிற மாரி இருக்குதும்மா, மனசு வெடிச்சு போகிற மாரி இருக்குதும்மா, புக்கு படிக்கவே முடியலம்மா, இந்த ஜன்னல்லாம் மூடுமா, அவங்களாம் கேட்குறாங்கம்மா, இவங்களாம் கேட்குறாங்கம்மா, அது என்னன்னு தெரிலம்மா எனக்கு அப்படின்னு 24 மணி நேரம் சொல்லுது. ஒரு செகண்ட் கூட தூங்க விடுறதே இல்லை. அது அம்மாக்கிட்ட தான் தெரியும், அவங்க தான் எனக்கு தீர்வு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு திரும்பி வரல. அங்கே நிறைய கடன் வாங்கிட்டாரு, இங்கேயும் கடன் நிறையா இருக்குது. இப்போ அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரப்போறேன்டாரு. அங்கேயும் கடன் அடைக்கணும், இங்கேயும் கடன் அடைக்கணும். அதுக்கு அம்மா தான் ஒரு நல்லது செய்யணும். அவர் நல்லபடியாக இங்கே வர வச்சு கொடுக்கணும். அதுக்காக தான் கேட்க வந்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக முடியும்னு சொல்லி எனக்கு 3 கனி கொடுத்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன். ஒன்று அவருக்கு உள்ளுக்கு கொடுத்துட்டேன், ஒன்று வீட்டில் கட்ட சொன்னீங்க, ஒன்று பேக்கில் வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை நாகராஜன் அவர் பேர், நீ வந்து என்னோடய கோயிலில் இங்கே வந்து இருக்கணும், அன்னைக்கு அவர் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற லேடி புஷ்பாவை நான் கட் பண்ணி விடுறேன்னு சொன்னீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். கேஸு ஜெயிக்கணும், 2வது பெண்டிங்கில் இருக்குது, நிலம் விற்று கடன் அடையணும். அன்றைக்கி நீ இது அன்றைக்கி நீ ஃப்ரைடே இங்கே இருக்கணும்னு சொன்னீங்க. அதுக்காக வந்திருக்கேன். வயசு அது இன்னும் கல்யாணம் ஆகலை, அவளுக்காக வந்திருக்கேன். இவங்களை பார்க்கறதுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அவள் கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். ஒரு இடம் ஒன்று விற்கணும், அதுவும் விற்கணும் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்து வந்திருக்கேன். நான் ஏர்வாடி தர்கா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றேன். போன செவ்வாய்க்கிழமை நான் வந்திருந்தேன். குடும்பத்துக்கு சூழ்நிலை காரணமாக நான் வந்து பார்க்க வந்திருந்தேன். அம்மா நல்லா அருள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. திருப்பி என் பெரிய பையனுக்கு பார்த்தாங்க. 2வது பையனை கூட்டிகிட்டு இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. என் பையனை கூட்டிகிட்டு நான் வந்திருக்கேன். அம்மா எனக்கு நல்லா அருள் வாக்கு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் நான் வந்திருக்கிறேன். இருக்காப்புல ஃபர்ஸ்ட் பையன் வந்து இந்த தவறான வழியில் இருந்ததாக இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதோட உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு.
பீடி சிகரெட்டு கஞ்சா இந்த மாதிரி குடித்தது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதோட உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மா கேட்டதுக்கு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் செஞ்சது உண்மை தான் அப்படின்றது மாதிரிலாம் என் பையன் பெரிய பையன் சொன்னான். அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருந்தி இருக்காப்புல. இப்போ 2வது பையனையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி வர சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து என் பையனை கூட்டிக்கிட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். கூட்டு வரவர்களும் உங்களுக்கே தெரியாது? எனக்கு எதுவுமே தெரியாது, எங்கள் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது. அவனுக்கு இப்படி ஒரு அம்மா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு என் பையன் இப்படி ஒரு தவறு பண்ணியிருக்கானன்றதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் பையன் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டான், இப்படி பண்ணியிருப்பான்றதே அம்மாட்ட வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதோட உண்மையே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அதோட 2வது பையனையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கேருந்து வந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதோட இப்போ வந்து அம்மாட்ட வந்து சின்ன பையனை காட்டுறதுக்காக வந்திருக்கேன். சின்ன பையன் மூலியமாக இந்த 2 பிள்ளைகளுக்கு நல்ல வழியாக்கி எங்கள் குடும்ப கஷ்டம்லாம் தீர்ந்து இந்த பிள்ளை மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்ல வழி எங்கள் குடும்பத்துக்கு வரணுன்னு நான் அம்மாவை ரொம்ப வேண்டிக்குன்னு நான் நினைக்கிறேன். அம்மானால எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு விமர்சனம் வந்து நான் நம்புகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் அம்மாவை தேடி வந்துட்டேன். அம்மாட்ட வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பையன் நல்லா ஒழுக்கமாக இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. சென்னையிலேருந்து வரேன். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அம்மா கேட்க வந்திருக்காங்க. அண்ணன் MBA படிக்கிறான், ஒரு நல்ல வேலைக்கு நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு கேட்க வந்திருக்காங்க. நான் நல்லா படித்து டாக்டர் ஆகணும்னு கேட்க வந்திருக்காங்க. நிரந்தரம் உன்னை நினைக்கின்றேன், எனினும் என் மீது கனிவு காட்ட தாமதம் ஏன் என்னம்மா? மனதால் வாக்கால் செயலால் நிரந்தரம் உன்னை நினைக்கின்றேன், எனினும் என் மீது கனிவு காட்ட தாமதம் ஏன் என்னம்மா? ஆண்டுகள் பல கடந்தாலும் அமைதில்லை என் மனதினில், சிறிதளவு ஆறுதல் தருவதற்கு தாமதம் ஏன் என்னம்மா? ஆண்டுகள் பல கடந்தாலும் அமைதில்லை என் மனதினில், சிறிதளவு ஆறுதல் தருவதற்கு தாமதம் ஏன் என்னம்மா? காட்டிலகப்பட்ட திணி போலே அலைகிறதம்மா என் மனம், மனநோயாளியாய் மாறாதிருக்க சிறிதளவு மனசாந்தி தருவாயம்மா. காட்டிலகப்பட்ட திணி போலே அலைகிறதம்மா என் மனம், மனநோயாளியாய் மாறாதிருக்க சிறிதளவு மனசாந்தி தருவாயம்மா. பாவி நான் ஒரு துணையற்றேன் அம்மை என்று எனக்கு யாரும் இல்லை, என் சோதனையை நிறுத்தி என்னம்மா நீ கரம் பிடித்து என்னை கரை சேர்ப்பாய். பாவி நான் ஒரு துணையற்றேன் அம்மை என்று எனக்கு யாரும் இல்லை, என் சோதனையை நிறுத்தி என்னம்மா நீ கரம் பிடித்து என்னை கரை சேர்ப்பாய். அம்மா மனதால் வாக்கால் செயலால் நிரந்தரம் உன்னை நினைக்கின்றேன், எனினும் என் மீது கனிவு காட்ட தாமதம் ஏன் என் அம்மா? அம்மா அம்மா நான் பூங்குரலுக்கு செவி சாய்த்து வரும் அம்மா. அம்மா உன் மகள் கூறும் குரலுக்கு செவி சாய்த்து உன் மகளை உன் மடியில் வைத்து தாளாட்டம்மா. அம்மா அம்மா
அதே போல் நம்ம புதுசாக இப்போ ஆலயம் கட்டுற விலாசம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. அந்த விலாசத்தை கீழே நான் தெரியப்படுத்துகிறேன். ஃபோன் நம்பரோட அந்த ஃபோன் நம்பருக்கு புக் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கலாம். 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு தொலைபேசி பேசலாம். அதே போல் 6 மணிக்கு தொலைபேசி பேச முடியாது. அயோத்தியாபட்டினத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே பருத்திக்காடுங்கிற கிராமம் தான். மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி.